ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி. அரிசி மாவை வச்சு நம்ம நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் குழல் புட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி. அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மற்ற டிஃபன் ரெசிபி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா சட்னி, சாம்பார், குருமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவி நமக்கு தேவைப்படும். ஆனால் குழல் புட்டு ரெசிபி நமக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. ஜஸ்ட்டு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரை இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம வயிறு ஃபுல்லாகவே சாப்பிட்டு நம்ம நீட்டாக அந்த காலை டிஃபனை முடிச்சிடலாம். வாங்க இப்போ குழல் புட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். அதாவது நான் இங்கே கடையில் தான் மாவு வாங்கியிருக்கேன். சம்பா புட்டு மாவுன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குதுங்க. அதில் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வருது. அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் பச்சரிசியை புட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மிஷினில் கொடுத்து. இப்போது இதில் தேவைக்கு கொஞ்சோண்டு உப்பு, அதிகமாக சேர்க்க தேவையில்லை, லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து நல்லா உதிரியாக நம்ம பிசைஞ்சு விடணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் புட்டு ரெசிபி ராகி மாவில் குழல் புட்டு எப்படி செய்கிறதுன்னு அந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த கார்டு எண்டில் நம்ம இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு சைடில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நான் உதிரியாக பிசைஞ்சு விடுறேன். அதாவது சப்பாத்தி மாவு மாதிரியால் நம்ம பிசையக்கூடாது, உதிரியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு புட்டு சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், நான் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கல. ஒரு அரை கிலோ மாவுக்கு கரெக்டாக எனக்கு 5 குழல் புட்டு வந்துச்சு. இப்போது நல்ல உதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இதோடைய கரெக்டான பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு அதை அப்படியே உதிர்த்து விடும்போது ஈஸியாக வரணும். இதுதான் அதோடைய கரெக்டான டெக்ஸ்சர். இப்போது சூப்பராக எல்லாமே நல்லா வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ நம்ம குழல் புட்டு செஞ்சிடலாம். இதுக்கு தேவையாக கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுக்கணும், திருவிக்கணும். இப்போ பாருங்கள், குழல் புட்டு இந்த மாதிரி ஒரு குழாய் புட்டு எடுத்துக்கோங்க. குழல் புட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ட்ரெடிஷ்னல் தான். நான் இந்த தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பாருங்கள், அச்சு இருக்குது. இந்த அச்சை நம்ம அடியில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிறது என்னென்னா தேங்காய் துருவி சேர்த்துக்கணும். அதை நம்ம 1 ஸ்பூன் மாதிரி இந்த மாதிரி 1 ஸ்பூன் கணக்கில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உதிரியாக மாவு வச்சுருக்கோம்ல, அந்த புட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம லேயராக சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அகெயின் அந்த மாவை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 லேயர் தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் அந்த குழலில். சில பேர் 2 லேயர் கூட பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். நான் இந்த குழல் புட்டில் 3 லேயராக தேங்காயும் மாவும் மாற்றி ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் அடுப்பில் இந்த குழல் புட்டுக்கு கீழே பேஸ் இருக்கும். அந்த பேஸில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். நம்ம இட்லிலாம் வேக வைப்போம்ல, அந்த மாதிரி தான் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். இப்போ அது ஒரு சைடு கொதிக்கும் போது இதையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதில் வச்சிடலாம். ஃபைனலாக நான் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, இதோடைய ப்ராசஸ் இதோட முடிஞ்சுது. இப்போ நம்ம அடுப்பில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு, அது மேலே கொண்டு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நல்லாவே சூடாகிட்டு தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம இதை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்க தேவையில்லை. நல்லா நமக்கு வேக ரொம்ப டைம் ஆகும். தண்ணி கொதித்த பிறகு இந்த மாதிரி சேர்த்துட்டோம், நமக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ சைடில் ஏர் ரிலீஸ் ஆகும். அந்த ஏரை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டவல் எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டு கெட்டிக்க போகிறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ஒரு கிளிப்பு யூஸ் பண்ணுவோம்ல துணிக்கு, அந்த மாதிரி ஒரு துணி கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதித்த பிறகு நான் இதை குழலை வச்ச பிறகு எனக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. சீக்கிரமாகவே இந்த புட்டு ரெடி ஆகிடும். இந்த மேலே ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இது வழியாக நமக்கு ஏர்ஸ் வரும். அந்த காற்று வந்த பிறகு தான் நமக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு அழகாக தெரியும், ஏர்ஸ் வெளியே ரிலீஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டீம் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ரெசிபி ரொம்பவே ஈஸிங்க. காலை டிஃபன் பண்ணுறதுக்கு இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். மாவை ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போது நம்ம மெதுவாக அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு துணி வச்சு பிடிச்சிக்கணும். சூடாக இருக்கும் குழல், அதனால் நான் ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு பேக் சைடில் ஏதாவது ஒரு ஸ்பூன் ஹைட்டாக இருக்கும்ல, அதை பேக் சைடில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம புஷ்அப் பண்ணணும். அப்படி தள்ளி விடும்போது ஈஸியாக நமக்கு குழல் புட்டு உடையாமல் சூப்பராக நமக்கு வந்துடும். இதுக்கு சைடிஷாக நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சர்க்கரை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம குழல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே அட்டகாசமான ஒரு டெக்ஸ்சரோடு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இது கூட நீங்கள் விரும்பினீங்கன்னா
தேங்காய் துருவலையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவை அதிகமாகும். நீங்கள் வீட்டில் புட்டு மாவு ரெடி பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கடையில் போயிட்டு சம்பா பச்சரிசி வாங்கிட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வீட்டில் ஃபேன் காற்று கீழே ஒரு கிளாத் விரிச்சிட்டு அதில் நீங்கள் உலர விடணும். 15 நிமிஷம் உலர்னா போதும். ரொம்ப நேரத்துக்கு ட்ரை பண்ண விடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அதை புட்டு மாவுன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லி அரைச்சி எடுத்துக்கணும். கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவுலாம் ரொம்பவே மையாக இருக்கும். அந்த மாதிரி ஃபைனாக நமக்கு தேவையில்லை, பரபரன்னு தேவை. அதுதான் நம்ம புட்டு மாவுடைய கரெக்டான டெக்ஸ்சர். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.